வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பக்கத்த மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக பிரபல்யமான ஒரு நடிகை, தமிழ் நடிகை, நம்ம ஊர் நடிகை ராதிகா, சரத்குமாரனுடைய மனைவி. ராதிகாவினுடைய கணவர் சரத்குமார். ராதிகா சரத்குமார் பிரபலியமான ஒரு நடிகை, ஏகப்பட்ட நடிகை படங்கள்ல பெயர் வாங்கியவர். இன்னைக்கு சீரியல்ல மிக பிரபலியமா நடிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவர் ஓப்பன் டாக்கா பேட்டி கொடுத்திருக்கார். ஹேமா கமிட்டி சம்பந்தப்பட்ட வகையில இந்த மாதிரிலாம் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல் நடக்குது. அவங்க ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க, அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அது 31/12/2019 முடிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் மலையாள சினிமா உலகமே பிரமிச்சு போய் ஆடி போய், ஆமா, மலையாள அந்த சங்கமே, நடிகர் சங்கமே ராஜினாமா செய்யப்பட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில முதுகலும் பெற்ற ஒரு சங்கமாக மாறி தைரியம் இல்லாத பல நடிகர்கள் யார் என்பது இன்னைக்கு ஒப்பா தெரிஞ்சிருச்சு. அதுல நடிகை, நம்ம தமிழ் நடிகை ராதிகா சில உண்மைகளை சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்ட, இந்த நோய் இன்னைக்கு தமிழ் சினிமாலையும் தொத்திக்கிச்சு. ஆமா, தமிழ் சினிமாலையும் பல பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடிகைகளுக்கு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் இந்த ஒரு வாரமாவே போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நடிகை ராதிகா தன்னுடைய பேட்டியில இன்னைக்கு ரொம்ப பிரபலியமா சொன்னாரு. அதாவது கேரவான்ல உடை மாற்றும் போதுல நடிகையினுடைய அதை திருட்டுத்தனமா படம் எடுத்து அதை கேரவான்ல நடிகைகள் சேலை மாற்றுவதை ரசித்து கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்தேன், செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன், கண்டித்தேன் அப்படின்னு சொல்றாரு. பேட்டி கொடுக்குறாரு. இன்னும் சில விஷயங்கள்ல அவர் ஓப்பனா டாக்கா சொல்றாரு. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரபலியமான ஒரு நடிகை. ஆமா, அந்த நடிகை யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். மற்றபடி அந்த நடிகையினுடைய நடிகரும் கணவனும் நடிகர். அந்த நடிகை நடிக்கக்கூடிய சமயத்துல ஒரு பிரபலியமான ஒரு நடிகரை குடிச்சிட்டு அந்த நடிகைகிட்ட ஒரு பாலியல் வன்முறை கூட நடந்தாரு. அந்த அம்மா ஓடி என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன வகையில நான் என்னுடைய கணவன் சரத்குமார்ட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் இவரு போதையில் இருக்கிறாருங்க, போதை தெளிந்த பின்னால நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு பின்னால போதை தெளிந்தது. நான் அந்த சக நடிகரை திட்டினேன், ஆமா, வசைபாடினேன், கண்டித்தேன், பலவிதமாக பேசினேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. இதெல்லாம் போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில் அப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா. அந்த ஹேமா கமிட்டி ராதிகாட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்னங்க நீங்க இந்த மாதிரி பப்ளிக்கா சொல்லியிருக்கிறீங்க, இது எந்த அளவுக்கு உண்மை? யார் யார் கேரவான்ல அந்த ரகசிய கேமரா வச்சு நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்து ரசித்தார்கள் ரகசியமாக அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறுத்திருக்கிறார் ராதிகா. அதே நேரத்துல பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறதாகவும் சொல்றாரு. போலீசார் விசாரிச்சிருக்கிறாங்க ராதிகாவை. யார் யாருன்னு சொல்லுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொல்ல மாட்டேன், என்ன தகவல்கள் சொன்னேன், மற்றபடி நான் புகார் கூற எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி போயிட்டு இருந்தா அப்படின்னா எப்படி ஒரு நடவடிக்கை போலீசார் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லையா. நடிகைகள் அந்த நடிகர் கை வச்சாரு, இந்த நடிகர் படுக்கைக்கு கூப்பிட்டாரு, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த டைரக்டர் கூப்பிட்டாங்க சொல்றீங்க, ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. தைரியமாக புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரபலியமான ஒரு நடிகையை பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அப்படி இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும்? அந்த ஹேமா கமிட்டியில இருந்த நடிகை சாரதாவே ஓப்பனா பேசுறாங்க. இந்த கமிட்டிக்கு நாங்க 2019 டிசம்பர் 31 அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லைங்க.
மற்றபடி இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணம் தான் இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் டாக்காவே பேசுறார் நடிகை சாரதா. இது சர்வசாதாரணம், இதெல்லாம் புதுசு கிடையாது, பழைய விஷயம்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்வி அறிவு இருக்கிறதுனால பல நடிகைகள் வந்து இது சம்பந்தமா பேசுறாங்க. முன்பெல்லாம் அப்படி கிடையாது. பல நடிகைகள் வந்து தனக்குள்ள புடுங்கி கொள்வார்கள், மற்றபடி வெளியே சொல்ல மாட்டாங்க. பேர் வாங்கியிருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னா கெட்டு போயிடும். மற்றபடி சில நடிகைகள் வந்து பயப்பட்டார்கள், இன்னும் சில நடிகைகள் வந்து அதை கண்டுகொள்ளாமல் சென்றார்கள். அதனால வந்து இது வந்து புதுசுலாம் கிடையாது, எங்க காலத்துல அதெல்லாம் புதுசுலாம் கிடையாது சொல்லிட்டு அவர் ஓப்பன் டாக்காவே பேசுறாரு. அதே நேரத்தில் நடிகை சாரதாவுக்கும் இது நடந்ததா அப்படிங்கிறத பத்தி அவரு எந்த ஒரு வாயும் பேசல. எங்க காலத்துல இது சர்வசாதாரணம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் டாக்கா சொல்றாரு. மற்றபடி வந்து சில விஷயம் சொல்றாரு. பொதுவா சில நடிகைகள் வந்து சில நடிகர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க, அது மேல நம்பிக்கை கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு ஷோ அப்படின்னு நடிகை சாரதா வந்து டக்குன்னு ஒரு புள்ளி வைக்கிறாங்க. இதையும் நம்ம பார்க்கணும். அந்த ஹேமா கமிட்டியில உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர் நடிகை சாரதா. அவரே ஓப்பனா சொல்றாரு, சில நடிகைகள் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனா சொல்றாங்க, ஆனா சொல்றதுல எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் ஹேமா கமிட்டியும் வந்து பொதுவா சில விஷயங்களை அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட நடிகர் இவ்வாறு செய்தார்கள், குறிப்பிட்ட நடிகை இவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து சொல்லப்படவே இல்லை. அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ வந்து நடிகை வந்து சும்மா ஒரு வெத்து பேப்பர் அப்படிங்கிறத நடிகை சாரதா வந்து ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. இது ஒரு வெத்து பேப்பர் அப்படிங்கிறார், முடிஞ்சு போச்சு. சும்மா எல்லாரும் சேர்ந்து ஐஏஎஸ் ஆபீசர் மற்ற சோர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்களாம் அறிக்கை தாக்கல் பண்ணோம். மற்றபடி வந்து பல விதமான அறிக்கை நடக்குது, என்னென்ன அசிங்கங்கள் நடக்குது, நடிகைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடிகர்களுக்கு நடந்திருக்கு. ஆமா, அதனால வந்து இது சம்பந்தப்பட்ட அறிக்கை என்னங்கிறத சொல்லியிருக்கேன், அவ்வளோ. மற்றபடி குறிப்பிட்டு வந்து ஒரு நடிகை பாதிக்கப்பட்டார், குறிப்பிட்ட நடிகர் அந்த நடிகை மீது இந்த மாதிரி செய்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. பொதுவா மற்றபடி ஒரு சும்மா கருத்துக்களா சொல்லப்பட்டிருக்கு அப்படியே. மற்றபடி வந்து இதை நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே நேரத்துல பல நடிகைகள் இதான் சான்ஸ் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஷோ காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் சில விஷயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி சில நடிகை ஷீலா அப்படிங்கிறவங்க ஓப்பன் டாக்கா பேசியிருக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கலைங்க, ஆனா பல நடிகைகள் வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நான் கண்கூடா காது கூட கேட்டுக்கிறேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. அதையெல்லாம் விட நம்ம ஊர் நடிகை கஸ்தூரி வந்து இன்னும் ஓப்பன் டாக்கா பேசுறாங்க. அதாவது வந்து எனக்கே இது நடந்திருக்கு அப்படின்ட்டாங்க நடிகை கஸ்தூரி. பிரபல்யமான ஒரு நடிகை. இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒரு நேரம் இப்படி பேசுவாரு, திமுகவுக்கு ஆதரவா பேசுவாரு, சில நேரங்களும் பாஜகவுக்கு ஆதரவா பேசுவார். அவர் எந்த கட்சி இருக்கான்னு தெரியல. நடிகை கஸ்தூரி எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகர் வந்து டைரக்டர் வந்து வேணுமுன்னே வந்து ரிகர்சல் சொல்லி போட்டு 3 நாள் 4 நாள் அப்படி எங்கள் உயிரை எடுப்பாரு. அடுத்த நாள் டேக் ஓகே சொல்லி ஓகே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. மற்றபடி வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் வந்து என்னை படுக்கைக்கு அழைத்தார், நான் மறுத்தேன். மற்றபடி இதனால எனக்கு 3 படம் போச்சு. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரம்மாண்டமான நடிகர் வந்து என்னை அழைச்சாரு, நான் அந்த படமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கதாநாயகன் இருக்கிறாரு, அவர் என்னைக்குமே பாலியல் வன்கொடுமை செய்வார், பாலியல் பலாத்காரம் செய்வார். அதனால அந்த நடிகரோடு நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் அந்த நடிகரோடு நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நடிகை கஸ்தூரி வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் விட நம்முடைய அர்ஜுன், தமிழ் நடிகர் அர்ஜுன் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு, ஏன்னா வந்து அவர் மீட்டூல அடிபட்டவர், மீட்டூல அடிபட்டு மற்றபடி அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போட்டு அவர் வெளியே வந்தவர். மீட்டூ சம்பந்தப்பட்டவர் நகையில ஒரு நடிகை வந்து அவர் மேல குற்றம் சுமத்துனாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியே வந்துட்டார். அவர் வந்து இன்னைக்கு இந்த ஹேமா கமிட்டி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல விதமான நடிகர் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ நம்ப முடியலைங்க. மற்றபடி வந்து இதை வந்து சில பேர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு போடுது. ஏன்னா மீட்டூல அடிபட்டவர் அவர், அதனால வந்து இதை வந்து தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது பல விஷயமா போயிட்டு இருக்கு. பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில இந்த வரதட்சணை கொடுமை, மற்றபடி வந்து இந்த போக்சோ சட்டம், இதெல்லாம் வந்து இன்னைக்கு தவறாக பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க.
வரதட்சணை கொடுமை வந்து 75% மேல தவறாக பயன்படுத்துகிறார் பெண்கள். கணவனை பிடிக்கலையா, மாமியாரை பிடிக்கலையா, நாத்தனாவை பிடிக்கலையா, உடனே வந்து வரதட்சணை கேட்டாங்க உள்ள தள்ளிடுறது. அவங்க எப்படி வெளியே வந்துருவாங்க. அப்புறம் இந்த மூஞ்சியை வச்சுட்டு எங்க போகணும்? அப்ப டைவர்ஸ் தான் போகணும் இந்த பொம்பளை. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து போக்சோ சட்டத்துல இவர்களாக வழியே செல்ல வேண்டியது, அல்லது பிற ஆண்களை வந்து தூண்டுதலாக செல்கிறாங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வகையில தேவையற்ற முறையில ஒரு ஆண் மேல குறிப்பிட்ட பழியை போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்வது. கடைசியில பாப்பார் நீதிபதி ஒண்ணுமே இல்லைன்னு போட்டு வித்ரால் பட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நடிகர் அர்ஜுன் சொல்றது வந்து 100க்கு 100% உண்மையாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பல பெண்கள் வந்து இன்னைக்கு அந்த வரதட்சணை கொடுமை, மற்றபடி வந்து இந்த போக்சோ சட்டம், அதே போல இந்த ஹேமா கமிட்டி தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றேன். அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் சென்றா தான் வந்து ஒரு நிலைப்பாடு வர முடியும். இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையா அப்படின்னு தெரியல. சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து இதெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை சொல்லிட்டு அவர் ஓப்பன் டாக்கா பேசி அப்படிதான் தெரியுது. இப்போ இவ்வளவு தூரம் பேசுறாங்க. சித்தி அப்படிங்கிற படத்துல இதுல சீரியல் நடிச்சிருக்கிறாங்க, மத்த ஏகப்பட்ட சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க நடிகை ராதிகா. ஓப்பன் டாக்கா சொல்லலாமே. அந்த தைரியே இல்லை. இன்னைக்கு வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஆளுங்கட்சியா தான் இருக்கிறாங்க மத்தியத்துல. தன்னுடைய கருத்தை வந்து ஓப்பன் சொல்லலாம். கேரவான இந்த மாதிரி குறிப்பிட்ட பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து சேலை மாட்டுவதை மறைமுகமாக இருந்து படம் பிடித்து ரகசிய கேமரா மூலமாக படம் பிடித்து பார்த்து ரசித்தார்கள். இவர் தான் சொல்லிட்டு குறிப்பிட்டு கையை நீட்டலாமே. போலீஸே வழி வந்து விளக்கம் கேட்டிருக்காங்களா? என்னமா இந்த மாதிரி வந்து நீங்க பேசியிருக்கிறீங்க, அது யாருன்னு சொல்லுங்க. நான் புகார் கொடுக்க விரும்பவில்லைன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் தொக்கு வேட்டையாத்தானே போவோம். இதைத்தான் ஒரு குறிப்பிட்ட நடிகை அன்னைக்கே சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை இது பிற மற்ற இந்த மாதிரி செய்யக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு தொக்கு வேட்டை தானே. போடா இதெல்லாம் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கோம், நம்ம பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கோம். அந்த நடிகர்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா அப்ப இந்த நடிகைகளே துணை போய் விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதா இல்லையா? அப்ப தைரியமற்ற நிலைதான் பல நடிகைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, நான் ராதிகா உள்பட. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன் சொல்லலாமே. அப்ப இவன் ராதிகா சொல்லுவது பொய்யா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. தைரியம் இருந்தா சொல்ல வேண்டியது. அது இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஒரு பிரபலிய நடிகை வந்து ஒரு பிரபலியமான நடிகர் வந்து குளித்து விட்டு கலாட்டா செய்தார். அந்த நடிகை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். ரைட்டு, ஓகே. அதை நான் என் புருஷன் சரத்குமார்ட்ட சொன்னேன் அப்படிங்கிறார். ரைட்டு, ஓகே. போதை தெளிந்த பின்னால் திட்டினேன், பலவிதமாக அவரை கண்டனம் தெரிவித்தேன் கூட சொல்றேன். ரைட்டு, ஓகே. இதையே வந்து போலீஸை சொல்லலாம். இன்னைக்கு நடிகைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் ஒரு நடிகை தான், பிற உங்களுக்கு நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியாது. ஆமா, நடிகை ராதிகாவை பார்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து இது சகஜம், புதிதாக நடிகை சாரதாவே ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாங்க. சாரதாவுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ராதிகா வந்து அந்த காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எனக்கு எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி தான் நடிகை ராதிகா சொல்றாங்க. அது நடக்காம இருக்கட்டும், அதை பத்தி உள்ள நடந்துதான் நடக்கலையாங்கிற அவருக்கு தான் தெரியும். அதை விட்டுருங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை வந்து தங்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க, ஒரு விஷயத்த கண்கூடாக பாக்குறாங்க, போலீஸை வல்கரா கேட்கறாங்களே. போறீங்களா? போலீஸை வல்கரா கேட்கறாங்க. அதெல்லாம் விட இன்னொரு விஷயத்தையும் நடிகை ராதிகா சொல்றீங்க. இது சம்பந்தமா வந்து தமிழ் சினிமா உலகத்திலையும் வந்து ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் நடிகர் சங்கத்துல வேண்டுகோள் விடுத்ததாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. நாசர்கிட்ட கொடுத்து சொன்னாங்களா, கார்த்திகிட்ட சொன்னாங்களா, மற்றபடி விஷால்கிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம தமிழ் நடிகர் சங்கத்திட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து குழு அமைங்க, ஹேமா கமிட்டி குழு அமைச்சு இங்க நடக்கக்கூடிய பல விதமான பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்களுக்கு முடிவு கட்டுங்க. ஆமா, இதை கேட்டு போட்டு இவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. தமிழ் சினிமா ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு மலையாள நடிகர்களை போல ஒரு விலகி செல்லக்கூடிய நடிகர்கள் இப்போதைக்கு நடிகர் சங்கத்துல பொறுப்பால இருக்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. நடிகர் நாசர் இருக்காரு, கார்த்திக் எல்லாம் தைரியமா எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய சமயத்துல என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது இப்பவே தெரியுது. நடிகர் ராதிகாவே வந்து ஓப்பனா சொல்லல, புகார் கொடுக்க விரும்பவில்லைன்னா அப்புறம் நடிகைகள்லாம் என்ன கேட்க போறாங்க? இது மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு ஓய்வு பெற்ற பெண் நீதிபதியை போட்டு ஒரு கமிட்டி அமைக்கிறான்னு வைங்களேன். அமைச்சு போயிட்டு இருக்கு. தமிழக அரசு சொன்னா அமைச்சிருவாங்க, உடனே அமைச்சிருவாங்க. அமைச்சு என்ன சொல்ல போறாங்க? இதே மாதிரிதான். அப்ப அந்த கமிட்டியில வந்து நடிகை ராதிகா வந்து கேரவான்ல யார் யார் வந்து படம் பிடித்து பார்த்து ரசித்தார் அங்கேயாவது சொல்லுவாரா?
அது ஒரு டாலர் பில்லியன் கேள்வி இன்னைக்கு இருக்கு இல்லையா? அதனால வந்து நடிகர் ராதிகாவே பயப்படுறாரு சொல்றதுக்கு. அப்படிங்கிற மத்த சின்ன நடிகை எல்லாம் வந்து என்ன சொல்ல போறாங்க? எல்லாம் விலகித்தான் ஓடுவாங்க. அதனால வந்து இது சம்பந்தப்பட்ட வகையில ஹேமா கமிட்டி வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் சாரதாவை அது குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு சொல்றாங்களோட யார் யார் அதை செய்தார்கள், யார் யார் அதனால் பாதிக்கப்பட்டார்கள், குறிப்பிட்ட நடிகர்கள் யார், குறிப்பிட்ட நடிகைகள் யார், இப்படி பெயர் யாரும் வெளியிடப்படவில்லை. அப்புறம் இது எதுக்கு தேவையில்லாம அப்ப இது வந்து வேதாளம் வந்து பூதம் வந்து கதை எழுதுற கதையாத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஹேமா கமிட்டி நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. அதான் நடிகை சாரதாவை சொல்லிட்டேன். இது நடந்துகிட்டு தான் புதிதல்னு சொல்லிட்டாங்க. அந்த கமிட்டியில் உள்ள உறுப்பினர் நடிகை சாரதாவே சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கமிட்டியை பத்தி பக்கமா பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? இனி வரும் காலங்கள்ல வந்து எப்படிப்பட்ட கமிட்டி நடந்தாலும் சரி, நடிகை ராதிகாவே தைரியம் இல்லாம இருக்கிற சமயத்துல இவரை போன்ற பிரபல்யமான நடிகைகளை இவருக்கு பின்னால வந்தவங்க எத்தனையோ நடிகை இருக்கு, அவங்களாம் எங்கத்து சொல்ல போறாங்க? நடிகை கஸ்தூரிக்குள்ள தைரியம் கூட ராதிகாவுக்கு இல்லைங்க. அது ஒரு பிரபலியமான ஒரு விஷயம் இல்லை. நடிகை கஸ்தூரி ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு நடந்து சொல்றாங்க. நடிகை ராதிகா சொல்லலாமே, தனக்கு நடந்ததை சொல்லாவிட்டாலுமே கூட கேரவானில் யார் யார் நடிகை சேலை மாத்தியதை பார்த்து ரசித்தார்கள், மற்றபடி குறிப்பிட்ட நடிகை வந்து குறிப்பிட்ட நடிகர் போதையில் கலாட்டா செய்து அதெல்லாம் சொல்லலாமே. சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க, அதான் தைரியம். அதை விட்டு போட்டு அவ அதை செஞ்சா இவன் இதை செஞ்சா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வெத்து கேட்டு தான். இதெல்லாம் வந்து சும்மா அந்த நேரத்துக்கு சும்மா ஹாட்டான ஒரு நியூஸ். ஆமா, இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவான், மக்கள் என்ன பண்ணா பார்த்து ரசிச்சுட்டு அவன் பாட்டு கடந்து போயிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்காது. தீர்வு வேணும் அப்படின்னா தமிழக சினிமாவிலே ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு தீர்வு வேணும் அப்படின்னா இந்த டைரக்டா வந்து குற்றம் குறிப்பிட்ட நடிகர் அப்படி குற்றம் சுமத்தி அவர் மீது செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த கமிட்டியில வரணும். கமிட்டி சொல்லணுங்க, குறிப்பிட்ட நடிகர் இந்த சும்மா அந்த நடிகை சொன்னா மட்டும் பத்தாது, நடிகர் சொன்னா மட்டும் பத்தாது, அந்த கமிட்டி சொல்லணும். ஹேமா கமிட்டி சொல்றதா இல்லை. அதே போல தமிழ் சினிமாவில் அமைக்கக்கூடிய கமிட்டி சொல்லணும், இந்த மாதிரி வந்து இந்த நடிகர் இந்த நடிகை பலாத்காரம் செய்தார், இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நடிகர் இந்த நடிகை பலாத்காரம் செய்தார், இந்த நடிகை இந்த நடிகரோடு தவறா நடந்தது, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. நடிகையை மட்டும் நம்ம தூக்கி நிறுத்தலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஆமா, தன்னுடைய பலாத்காரத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய விருப்பாடாக நடிகர்களையும் பலாத்காரத்துக்கு கூப்பிடக்கூடிய பல நடிகைகளும் ஆமா இருப்பதாக பல தகவல் போயிட்டு தானே இருக்குது. ஆமா, நடிகைகளும் கூப்பிடுறாங்க பாருங்க. பலவிதமான பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீட்டை இன்னைக்கு தமிழக அரசே வந்து ஒரு குறிப்பிட்ட கமிட்டி நம்ம தமிழகம் போல பள்ளிகள் கல்லூரிகள் அமைக்க வச்சுட்டு அது ஒரு முடிவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு கமிட்டி வந்தாலுமே அதுல வந்து குறிப்பிட்ட நடிகைகள் பாதிக்கப்பட்ட நடிகர்கள் யார் யார் மீது ஒரு பாலியல் தூண்டுதல் செய்தார்கள், பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், பேரோட வரணும். அதுதான் நிற்கும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து சும்மா இது ஒரு சினிமா பார்த்த மாதிரி போயும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.